வணக்கம் உறவுகளே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, மாசி மாதம் மகா சிவராத்திரி, அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடத்தூர் அருகே உள்ள வேடியூரில் அருள்வாக்கு சொல்லுவாங்க. தவத்திருவிழாவில் வந்து இந்த கத்தி மேல் நின்று தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க. அதுக்காக 4 கத்தி கேட்டிருந்தாங்க. அந்த கத்தி எப்படி செய்ய போகிறோன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கைப்பிடி பார்த்திங்கனாக்கா 9 இன்ச்சு, 2 பக்கமும் 9 9 18 இன்ச்சு கத்தி. அதே மாதிரி 2 அடி கேட்டிருந்தாங்க. இந்த கத்தி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம காளிக்கு பூஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேலையை ஆரம்பித்தோம். இப்போ நம்ம பூஜை செஞ்சிட்ருக்கோம். இந்த கத்தி வந்து பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு, அதாவது வந்து ஒரு நாள் முழுக்க கோயிலில் பார்த்திங்கனாக்கா கீழே குழி தோண்டி அதில் வந்து தவம் இருந்துட்டு அடுத்த நாள் கத்தி மேலே நின்று அருள்வாக்கு சொல்லுவாங்க. இந்த கத்தி வந்து ஒரு பக்கம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து டாட்டா சுமோவோட பிளேட்டு எடுத்து தான் நம்ம வந்து இந்த கத்தி செஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கனாக்கா கத்தி செய்கிறதுக்கு ஒரு சைடு வந்து ஒடிக்கிட்டு அதுக்கப்புறம் வளைஞ்சிருக்கிற சைடு வந்து தின் சைஸாக இருக்கிற மாதிரி கத்தியோட ஃபுல் லென்த்தும், அதாவது 2 அடியும் நம்ம வந்து ஒடிக்கி நீட்டி ஒன் சைடு டேப்பர் வாய்தாருக்காக வந்து நம்ம ஒடுக்கி எடுத்துக்கிறோம். வாய்தார் இப்போ அந்த ஒன் சைடு பிடிக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து வாய்தார் பகுதி மெலிசாக பிடிச்சிக்கிறோம். ரொம்ப ஷார்ப்னஸும் இல்லை, ரொம்ப எப்படி சொல்ல தடிமனாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலுக்கு நம்ம அதை வந்து டேப்பர் கொடுத்துக்கிறோம். இப்போ இதே மாதிரி கத்தியோட ஃபுல் லென்த்துக்கும் ஒன் சைடு டேப்பர், இந்த வெட்டுற பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா டேப்பராகவே ஷார்ப் வரத்துக்காக நம்ம வந்து ஒடுக்கி பாருங்கள், தெரியுதுங்களா, அந்த பக்கம் வந்து மெலிசாக இருக்கும், அந்த பக்கம் திக்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கத்தி வந்து ஒன் சைடு டேப்பர் வச்சு வாய்ப்பகுதியை நசுக்கி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி பட்டை முழுசும், அதாவது வந்து 2 அடி அந்த லெவலுக்கு வந்து 4 பீஸையும் ஒடுக்கி வாய்தார் வந்து ஒன் சைடாக டேப்பராக பிடிச்சிக்கிறோம். ஆஃப் கத்தி முடிஞ்சிங்களா. இதே மாதிரி 4 பீஸுமே ஃபுல்லும் முடிச்சுட்டு கூறுக்காக வந்து 4 இன்ச்சு வச்சு அந்த ஒரு பீஸ் வீகாடி பீஸ் எடுத்துட்டோம்னாக்கா அது அந்த 4 இன்ச்சு இப்போ ஒடுக்கி நீட்டுறோம். இப்படி ஒடுக்கி நீட்டும் போது நமக்கு வந்து அந்த மர ஹேண்டில், உட்டன் ஹேண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கான கைப்பிடி வந்து கூறு நம்ம ரெடி பண்ணுறோம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒடுக்கி நீட்டிடணும். கூறு இப்போ நீட்டிட்டு ஒரே டைமில் வராது. இது ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாமே டெம்பர் மெட்டீரியல் தான் செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஸ்மோவோட பிளேட்டு, ஸ்ப்ரிங் பிளேட்டு, லாரி பட்டன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்மோ பிளேட். இது ஒடுக்கி நீட்டுறோம் கூறு. இப்போ பாதி வந்துடுச்சிங்க. மறுபடியும் ஹீட் பண்ணி நல்லா லென்த்தாக நீட்டிக்கிறோம். அந்த 9 இன்ச்சு வர அளவுக்கு நம்ம நீட்டி எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு மட்டும் போல்ட் வச்சு நம்ம வெல்டு வச்சுருவோம். எதுக்கானாக்கா ஹேண்டில் ஃபிட்டிங் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 9 இன்ச்சு ஒரு 10 இன்ச்சு லெவலுக்கே இருக்குது. நம்ம அப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்குவோம். 9 இன்ச்சு வந்துடும். இந்த மாதிரி வந்து அந்த உட்டன் ஹேண்டில் ஃபிட் பண்ணுறதுக்காக கைப்பிடி கூறு ஃபுல்லாக ஃபிட், ஒரு கத்திக்கு 2 போது 4 கத்தி 8 கைப்பிடிக்கு அந்த மாதிரி கூரை நீட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே வந்து இதை நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம். இது ஃபுல்லாக ரஃப் ஒர்க் முடிஞ்சு அடுத்தது நம்ம வந்து ஃபினிஷிங் தட்டுறோம். முன்னே ஒன் சைடு வாய்தா டேப்பர் வச்சு இல்லைங்களா, அந்த சைடும் அதே மாதிரி புடங்கு சைடு, கனமாக இருக்கிற சைடு சீராக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வாய்தார் பகுதி, அந்த மெலிஸ் பகுதி சொன்னீங்க இல்லையா, அந்த மெலிஸ் பகுதி மேலே நின்று தான் வாக்கு சொல்லுவாங்க. 2 பக்கமும் 2 பேர் நின்று கத்தி பெரட்டாமல் பிடிச்சிக்குவாங்க. அதுக்கு மேலே நின்று தான் வந்து கத்தி வாக்கு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம எல்லாமே ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ஒரே ஃப்ளாட்டாக பெண்ட் இல்லாமல் க்ளீனாக தட்டி எடுத்துக்கிறோம். வந்து அதில் இருக்கிற அந்த மேடு பள்ளம் அது இல்லாமல் கத்தி ஸ்ட்ரெயிட்டாக வருது, இது எல்லாமே நம்ம கரெக்டாக தட்டி எடுத்துக்கிறோம்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இது மெலிசா தட்டுறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து வாய்தார் பகுதி. இது மேலே தான் நிற்பாங்க கத்தி வாக்குக்கு. இந்த சைடு வந்து புடங்கு பக்கம் கனம். கத்தி நல்லா வெயிட்டாக தான் கொடுப்போம். காரணம் என்னன்னாக்கா மேலே நின்றுட்டு வாக்கு சொல்கிறாங்க, வெயிட் பேலன்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதனால். இப்போ கத்தி வந்து ஒரு பாதிக்கு மேலே ஃபினிஷிங் தட்டியாச்சு. லாஸ்ட் அந்த எட்ஜையும் ஃபினிஷிங் தட்டிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி நிறைய கால் வருது. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பொருள் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கால் பண்ணுறீங்க, அன்டைமில் பண்ணுறீங்க. அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆஃபீஸ் டைம் மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்து ஒரு 5 o'clock 6 o'clock வரைக்கும் கூப்பிடுங்க, நாங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அப்படி முடியாத பட்சத்துக்கு அடுத்த நாள் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நாங்களும் ரிப்ளை கரெக்டாக பண்ணிடுவோம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு நாங்கள் காலும் அட்டன் பண்ணுன்றது முடியறதில்ல, அதனால் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ கத்தி பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சைடு தட்டிட்டு வந்துட்டோம் ஃபினிஷிங்கு. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்டிங் ஒர்க்கு. லாஸ்ட்டு அந்த எட்ஜ் கத்தி வந்து 2 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஒன் சைடு டேப்பர் நல்லா வாய்தார் வச்சுருவோம், ஒன் சைடு வந்து புடங்கு நல்லா வெயிட் கொடுத்துருவோம். ஓவர் ஷார்ப்னஸாகவும் கொடுக்கக்கூடாது. மேலே நின்று வாக்கு சொல்கிறதுனால அவங்க வெயிட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஷார்ப் தாங்குமோ அந்த அளவுக்கு கொடுப்போம். ரொம்ப ஷார்ப்பும் கொடுக்கக்கூடாது. ஷார்ப்பு இருக்கும், ஆனால் எதுவும் ஆகாத அளவுக்கு ஷார்ப் இருக்கும். உங்களுக்கு தைரியமாக நின்று வாக்கு சொல்லலாம், எதுவும் ஆகாது. தெரியுதுங்களா? இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு கத்தி ஃபுல்லாக ஃபினிஷிங் தட்டியாச்சு. ஃபினிஷிங் தட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே ஃபுல்லாக கிரைண்டிங் ப்ராசஸ் தான். மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு புடங்க மட்டம் வாய் மட்டமெல்லாம் அதுக்கப்புறம் ஹேண்டில் ஃபிட் பண்ணுவோம். தெரியுதுங்களா? இது வந்து கைப்பிடி ஃபிட் பண்ணுறதுக்கு. சென்டர் வந்து கத்தி. அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு புடங்கணம் தெரியுதுங்களா? அடுத்தது வாய்தார் அந்த சைடு தெரியுதுங்களா? வாய்தார் மெலிசு, இது வாய்தாருக்காக. வாய்தார்னாக்கா ரொம்ப காலை அறுக்கிற அளவுக்கும் இருக்காது, அதே சமயம் ஷார்ப்பு ஒரு மீடியமாக இருக்கும். இப்போ புடங்கு மட்டம் போடுறோம். புடங்கு மட்டம் போட்டு அடுத்து வாய்தார் மட்டம் போட்டு வாய்தார் பிடிப்போம். பிடிச்சிட்டு கத்தி ஃப்ளாட்டாக தேய்ப்போம். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி புடங்கு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து வாய்தார் மட்டம். வாய்தார் மட்டம் முடிச்சுட்டு வாய்தார் வந்து ரொம்ப ஷார்ப் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு டேப்பரை எடுத்துக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு டேப்பரை எடுத்து வாய்தார் கூட்டி விடணும். காலை அறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜு எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறோம் கிரைண்டிங்கில். அடுத்தது வந்து மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே ஒரே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறோம். நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ கிரைண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சுது. இதோட அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம அதுக்கான வுட் அண்ட் ஹேண்டில் மேக்கிங் பண்ணுறதுக்காக நம்ம வேலை மரம் நல்லா சேகை இருக்கிற வேலை மரம் தான் எடுத்திருக்கோம். இது வேலை மரமும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கோவிலுக்குன்றதுனால வேறு வேங்க மரம் அந்த மாதிரி மரமும் யூஸ் பண்ணலாம். அதனால் உறுதியாக லைஃப் பண்ணுறதுனால நம்ம வேளானே எடுத்திருக்கோம். வேளாண் கைப்பிடிக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 10 இன்ச்சு அந்த அளவுக்கு 20 இன்ச்சு எடுத்தோம். சென்டர் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 9 இன்ச்சு போட்டிருக்கோம் கைப்பிடிக்கு. பூணு வந்து நம்ம 304 கிரேட் சில்வர் பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு அந்த பூணு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு பைப்பு ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த காடியை எடுத்துகிட்டு அதோட சைஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம அதை முதல்ல ஃபிட் பண்ணிக்கிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம அந்த ஹேண்டில் வந்து எந்த அளவுக்கு டிசைன் எடுத்து நம்ம செய்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அந்த பூனை செட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிசைன் புடியோட டிசைன் கூட அவங்க தான் கோயிலேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் தான் நமக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த சேம் டிசைன் தான் நம்மளும் பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கோல்டு, வாய்ஸ் டப்பிங் சரியாக கொடுக்க முடியல. வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. 1 வீக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கைப்பிடி க்ரிப்புக்காக அந்த ஃப்ரண்ட்டு ஒரு எட்ஜு கொடுத்துருக்கீங்களா, அதுக்கும் பேக்கில் கொஞ்சம் பெருசாக பால் மாதிரி கொடுத்துருக்க ஷேப்புக்கும் சென்டரில் ஒரு பள்ளம் ஒன்று கொடுக்குறோம். இதுதான் வந்து பிடிக்கிற இடம் கைப்பிடி. பேக் சைடு பெருசாக இருக்கிறது வந்து நம்ம பேலன்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்காது. சென்டரில் இருக்கிறது அது வேஸ்ட்டு பீஸு. ஃபுல்லாக லைன் போட்டு அடுத்தது அந்த லைன்லேருந்து நம்ம வந்து உருட்டி விட்டுருவோம். அது எதுக்காகனாக்கா அந்த ரிங் ஷேப்பில் வரியாக நம்ம போடும்போது கை வந்து க்ரிப்பாக நிற்கணுன்றதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறோம், பேலன்ஸுக்காக. பாருங்கள், அதை அப்படியே உருட்டிட்டு வரும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஊற்றிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு ஊற்றிடுவோம். மோஸ்ட்லி இப்போ வந்து புடியோட ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ உப்பு காகிதம் போட்டு கழட்டி எடுத்துடுவோம். ஷீட் போட்டு கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டு ஹேண்டில் ஃபிட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஹோல்ஸ் போடுறோம். ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்தது அந்த கூறு இருக்குது இல்லைங்களா, ஹேண்டில் ஃபிட் பண்ணுறது, அதில் இருக்கிற பிசர் எல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் ஃபிட் பண்ணுவோம். இந்த பக்கம் 2 பக்கமும் இருக்கிற காடி வந்து ஒரே சீராக இருக்கிற மாதிரி கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து புடியை அடித்து இறக்கிறோம். 1 டைம் ப்ராசஸில் ஹீட் பண்ணி இறக்குனா இறங்காது. ஒரு 2 or 3 டைம்ஸு ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ முடிஞ்சிச்சு. ஹேண்டிலும் ஃபிட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் தான் புடி வெடிக்காமல் இருக்கும். அப்படியே நம்ம டைட்டாக அடித்தோம்னா புடி வெடிச்சிடும். இப்போ 4 கத்தியும் ஹேண்டில் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பாலிஷ் போட்டு நம்ம கத்தியை வந்து டெலிவரி கொடுத்துருவோம். கத்தி கொடுக்கும்போதும் பூஜை போட்டு டெலிவரி கொடுத்துருவோம். பத்ரகாளி கோயிலுக்குன்றதுனால நம்மளும் விரதம் இருந்து இந்த கத்தியை வந்து பூஜை கொடுத்து தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம்.
வந்து பாருங்கள், சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் அந்த போல்ட் டைப்பில் வந்து அந்த ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் போல்ட் அட்டாச் பண்ணி டைட் வச்சிடும். அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவீட் பண்ணிவிடுவோம். மறுபடியும் நம்ம கழட்டி ஃபிட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி உருவிட்டும் போகாது புடி. இது எக்கு பட்டியல் தான் ஃபுல்லும் நம்ம செய்கிறோம். அதே சமயம் கத்தி டெம்பர் மெட்டீரியலில் செய்கிறதுனால உங்களுக்கு வளையாது, உடையாது. ஃபுல்லாக பாலிஷ் போட்டு ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல்லாக நோசிங் பண்ணும்போது அந்த எட்ஜெல்லாம் அடித்து எடுத்தோம்னா, கையில் பிடிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கையெல்லாம் கிழிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம செய்கிறோம். இது வந்து அந்த புடங்கு பக்கம் இருக்கிற பிசுறு இது எல்லாமே சுத்தமாக எடுத்துடணும். எதுவுமே கை வந்து உறுத்தாத அளவுக்கு செக் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இது பூண்லேயும் பிசுறு இருக்கக்கூடாது, கத்திலையும் எந்த எட்ஜிலையும் பிசுறு இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரம் பிடிச்சாலையும் அவங்களுக்கும் கை எங்கேயும் கிழிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுத்துருவோம். இது எல்லாமே ஃபுல்லும் டெம்பர் மெட்டீரியல் தான். நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் டெம்பர் மெட்டீரியல் மட்டும்தான் செய்கிறோம். இந்த 4 கத்தியும் லைனாக பிடிப்பாங்க. இந்த 4 கத்தி மேலேயும் மாறி மாறி தான் வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த அருள்வாக்கு சொல்கிறதுக்கான அருவா வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் முடிஞ்சது தெரியுதுங்களா? அந்த 4 கத்தி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பூஜை. நம்ம கோயிலுக்கு செய்யக்கூடிய கத்தி அனைத்தும் பூஜை முடித்து, அதே மாதிரி காளிக்கும் அப்புறம் காமாட்சி ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம பூஜை முடித்து தான் நம்ம வந்து கத்தி கொடுப்போம். கண் திறந்து கத்தி கொடுப்போம். கத்தியை வாங்கிட்டு போகிறதுக்காக கோயிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. இவர் தான் ரவி அண்ணா, கோயிலில் வாக்கு சொல்கிறவர். இவங்க எல்லாமே கோயிலில் இருக்கிறவங்க.